அத்தியாயம் 79 பயணம் முடிய இன்னும் எத்தனை மாதம் இருக்கிறது? நைன் மற்றும் டைனனை விட்டு வெளியேறிய பிறகு கபிலன் தனது சேமிப்பு வளையத்திலிருந்து பழைய சுருளை எடுத்தான். அவன் அதை பார்த்தான். மிகப்பெரிய மலையில் இருந்த சிலுவைகளை முடித்த பிறகு 8 அல்லது அதற்கு மேற்பட்ட தங்க சிலுவை அடையாளங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. ஒரு பெருமூச்சுடன் கபிலன் சுருளை தனது சேமிப்பு வளையத்திற்குள் மீண்டும் வைத்தான். அது ஏன் இவ்வளவு தூரத்தில் இருக்கு? சுருளில் பொறிக்கப்பட்ட ஒவ்வொரு தங்க சிலுவை அடையாளமும் நீண்ட தூரத்தில் இருந்தது. அருகிலுள்ள ஒன்றை அடைய அவனுக்கு 1 அல்லது 2 வாரங்கள் ஆகும். அவனுடைய வேகத்தால் அவை அனைத்தையும் சேகரிக்க அவனால் முடியாது. மேலும் அவன் கோபுரத்திற்குள் தோன்றி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவனது முக்கிய நோக்கமான வாழ்க்கையின் அமுதம் பற்றி அவனுக்கு எந்த துப்பும் இல்லை. கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியிலும் கபிலன் கொஞ்சம் பதட்டமடைந்து கொண்டிருந்தார். மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவரது மனதில் சில சந்தேகங்கள் தோன்றின. அவனால் அமுதத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? கபிலன் அவசரமாக தலையை ஆட்டினான். எல்லா எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டான். என்னவாக இருந்தாலும் சரி, வேறு வழியில்லை. கபிலன் சுற்றி பார்த்துவிட்டு உயரமான பச்சை மரங்களை பார்த்தான். ஈரமான மண்ணால் தரை நிரம்பியிருந்த ஒரு மரத்தின் மேல் அவன் அமர்ந்திருந்தான். அவன் தன் ஆடைகளின் நிலையை பார்த்ததும் அவற்றை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்ற உந்துதல் அவனுக்கு வந்தது. ஆனால் அவன் தன்னைத்தானே நிறுத்திக் கொண்டான். என்னிடம் இன்னும் 3 முதல் 4 வரை ஜோடி துணிகள் மட்டுமே உள்ளன. சிறிது நேரம் சுற்றி பார்த்த பிறகு அருகில் இருந்த தங்கச் சிலுவை அடையாளம் அங்கே இருந்ததால் அவன் நேரடியாக வடக்கு நோக்கி வேகமாகச் சென்றான். 3வது மாடிக்கு அவன் வந்த முதல் வாரத்துடன் ஒப்பிடும்போது வழியில் அரக்கர்களுடன் சண்டையிடும் நபர்கள் அதிகமாக இருப்பதைக் கண்டான். ஆனாலும் கபிலன் பார்த்த மக்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு. கோபுரத்திற்குள் நுழைந்த அசல் 500 பேரில் 55% பேர் மட்டுமே 3வது மாடிக்கு வர முடிந்தது போல் இருந்தது. மேலும் 3வது மாடியில் இருப்பவர்களில் பலர் அடுத்த தளத்திற்கு முன்னேற முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஏறும் ஒவ்வொரு தளத்திலும் கோபுரம் ஆபத்தானதாக மாறிக்கொண்டிருந்தது. மேல் தளங்களை நோக்கி முன்னேறும் அளவுக்கு எல்லோரும் சக்தி வாய்ந்தவர்களாக இல்லை. பயணம் செய்யும்போது கபிலன் நிறைய அரக்கர்களைக் கொன்றான். அவன் சந்திக்கும் பெரும்பாலும் அரக்கர்கள் ஈரமான மண்ணுக்குள் வாழ்ந்த மண் பல்லிகளாகும். அவை தரையில் உள்ளே நுழைந்து தங்கள் இருப்பை முற்றிலுமாக மறைத்துவிடும் என்பதால் அவற்றை எதிர்த்து போராடுவது கடினமாக இருந்தது. அதனால்தான் கபிலன் அவற்றைக் கொல்லும் முன்பே அந்த விசித்திரமான பல்லிகள் பெரும்பாலும் தப்பித்தன. அவர்களால் அவன் மிகவும் விரக்தியடைந்தார். 1 வாரம் கழித்து கபிலன் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு ஏறும்போது பார்த்த மக்களிடையே ஒரு பரிச்சயமான முகத்தைக் கண்டான். அது லில்லி, அகிலனின் வகுப்புத் தோழர்களில் ஒருவர். கபிலனைப் போலவே அவளுடைய உடையும் தூசி மற்றும் சேற்றால் அழுக்காக இருந்தது. அவளுடைய பிரகாசமான வெள்ளை முடி மற்றும் வெள்ளை கண்களால் மட்டுமே கபிலன் அவளை அடையாளம் கண்டு கொண்டான். 2 எல்ஸுடன் சேர்ந்து லில்லி ஒரு பெரிய பிளஸ்டி தர மிருகத்துடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். அது முற்றிலும் பழுப்பு நிறத்தில் இருந்தது. அதன் உறுதியான ஓட்டின் கீழ் 6 சிறிய அடிகளுடன் அது மிகப்பெரியதாக இருந்தது. ஆமை பூமியின் தனிமத்துடன் ஒரு தொடர்பைக் கொண்டிருந்தது. ஏனெனில் அது அதன் உடலைச் சுற்றியுள்ள கூறப்பட்ட தனிமத்தை எளிதில் கையாள முடிந்தது. லில்லி அல்லது எல்ஸ் அதை தாக்க முயற்சிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கேடயத்தை உருவாக்கியது. லில்லியின் தரவரிசையை உணர்ந்து கபிலன் புருவத்தை உயர்த்தினான். அவள் நயனை விட பலவீனமானவள் அல்ல, கிட்டத்தட்ட பிளஸ் தரவரிசையை அடையும் தருவாயில் இருந்தாள். முதல் மற்றும் 2வது தளங்களில் அவள் நிறைய நல்ல விஷயங்களைக் கண்டுபிடித்தது போல் தோன்றியது. சிறிது நேரம் சண்டையை பார்த்த பிறகு எல்ஸில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதால் நிலைமை மோசமடைந்ததால் கபிலன் முகம் சுழித்தான். அவன் பெருமூச்சு விட்டு மரத்திலிருந்து கீழே குதித்து. அவளைப் பற்றி அவனுக்கு அதிகம் தெரியாது என்றாலும் லில்லி அவனுடைய வகுப்புத் தோழி. அதனால் அவளுக்கு உதவுவது நல்லது.
இது அதிக நேரம் எடுக்கும் போல இல்லை. கபில் கீழே குதித்தபோது லில்லியும் எல்ஸும் அவன் எங்கிருந்தோ தோன்றியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஆனால் விரைவில் அந்த ஆச்சரியம் எச்சரிக்கையாக மாறியது, ஏனெனில் யாருக்கும் அவன் யார் என்று தெரியவில்லை. மேலும் அவரது ஆடைகளில் இருந்து சேற்றின் காரணமாக அவன் ஒரு களிமண் கட்டியைப் போல தோற்றம் அளித்தான். கபிலன் அவர்களுடன் எந்த தொந்தரவும் செய்யவில்லை. ஆமையை தோற்கடிக்க அவர்களுக்கு உதவிய பிறகு எதுவும் சொல்லாமல் வெளியேறினார். கபிலன் சென்ற பிறகு லில்லியும் எல்ஸும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதற்குள் லில்லி பெருமூச்சு விட்டு தீவிரமாக பேசினாள். அந்த தர்தலை யார் என்று எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவன் இவ்வளவு வலிமையாக மாறுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மறுபுறம் கபிலன் காட்டைச் சுற்றித் திரிந்து தங்கச் சிலுவை அடையாளங்களை கண்டுபிடித்தான். நேரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. கண் இமைக்கும் நேரத்திற்குள் 1 மாதம் கடந்துவிட்டது. இந்த மாதத்தில் அவன் நிறைய நல்ல விஷயங்களை கண்டுபிடித்தான். முக்கியமாக பழங்கள் மற்றும் மூலிகைகள். புதையல் மிகவும் விலைமதிப்பற்றதாக இருக்கும் போதெல்லாம் சில முதலாளி அரக்கர்கள் எப்போதும் இருந்ததால் அவன் 2 முறை மரணத்தை எதிர்கொண்டான். சரி, பெரும்பாலும் பியாதான் எல்லா மோசமான வேலைகளையும் அல்லது திருட்டையும் செய்தாள். கபிலன் வேறொருவரின் பொருளை ஆட்டைய போட வேண்டியிருக்கும் போதெல்லாம் அவள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தாள். இந்த தளத்தில் அவன் பெற்ற வெற்றிகளில் அவன் மிகவும் திருப்தி அடைந்தான். ஆனால் இன்னும் அவனுக்கு வாழ்க்கையின் அமுதம் கிடைக்கவில்லை. கபிலன் பெருமூச்சு விட்டான். இப்போது அவன் ஒரு இருண்ட அறைக்குள் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு கம்பீரமான வெள்ளை படிக்கட்டு இருந்தது. அது அவனை அடுத்த தளத்திற்கு அனுப்பும். படிக்கட்டுக்கு முன்னால் ஒரு விரல் அளவிலான வெள்ளை உருண்டை மிதந்து கொண்டிருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்புதான் கபிலன் ஒரு மலையின் விளிம்பில் இருந்த தங்க சிலுவை அடையாளங்களில் ஒன்றின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தான். வியாவின் உதவியுடன் மலையின் விளிம்பில் சுற்றித் திரிந்த ஒரு டி தர அசுரனையும் சில பிளஸ் இ தர அசுரர்களையும் அவர் தோற்கடித்தார். டி தர அசுரன் இறந்த பிறகு அவன் நிலத்தடிக்குச் செல்லும் ஒரு சிறிய பாதையில் நுழைந்தான். அங்கு அவன் இன்னும் சில பிளஸ் இ தர அசுரர்களுடன் சண்டையிட்டான். இருண்ட பாதைக்குள் அவன் மேலும் முன்னேறும்போது பிளஸி தர கொம்புள்ள நரி அரக்கனையும் கண்டான். ஆனால் பியா போன்ற ஒரு நல்ல தூண்டில் உதவியுடன் கபிலன் அந்த பிளஸி தர அசுரனின் கீழ் இறப்பதை தவிர்க்க முடிந்தது. பிளஸி தர அசுரனை ஏமாற்றிய பிறகு அவன் இந்த இருண்ட அறையை அடைந்தான். அங்கு அவனுக்கு முன்னால் ஒரு பழக்கமான படிக்கட்டு பெருமையுடன் நின்று கொண்டிருந்தது. கபிலன் முன்னோக்கிச் சென்று தனக்கு முன்னால் மிதக்கும் மையத்தை பிடித்தான். அது ஒரு திறமை மையமாக இருந்தது. அவன் திறன் தகவலை சரிபார்த்தார். ஆனால் அது அவ்வளவு பயனுள்ளதாக இல்லை. இந்த திறன் தீ மழை என்று அழைக்கப்படும் நீண்ட தூர துப்பாக்கிச் சூடு தாக்குதலாகும். தீ மழை பி தரவரிசை. பயனர் மானாவை பயன்படுத்தி வானத்திலிருந்து எதிரிகள் மீது நேரடியாக இறங்கும் நெருப்புக் கடலை உருவாக்க முடியும். மானம் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு தாக்குதலின் வீச்சு அதிகமாகும். கபிலனின் மற்ற திறன்களைப் போலவே இதுவும் நிறைய மானாவை உட்கொண்டது. இருப்பினும் எதிர்காலத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் அவன் அந்த திறனை கற்றுக்கொண்டான். திறமையை கற்றுக்கொண்ட பிறகு அவன் வெள்ளை படிக்கட்டை பார்த்தான். இப்போது இந்த தளத்தை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவன் இன்னும் தங்கத்தில் தங்க விரும்பினான். ஏனென்றால் அவன் கொள்ளையடிக்காத சில தங்க சிலுவை அடையாளங்கள் இன்னும் இருந்தன. ஆனால் அவை மிக தொலைவில் இருந்தன. அவன் அனைத்தையும் துடைக்க முடிவு செய்தால் இன்னும் 1 மாதம் ஆகும். ஆனால் உங்களுக்கு நேரமில்லை. கபிலனின் தலைக்குள் பியாவின் குழந்தைத்தனமான குரல் எதிரொலித்தது. அவன் பதிலுக்கு தலையை லேசாக ஆட்டினான். அவன் கோபுரத்திற்குள் 6 மாதங்கள் மட்டுமே இருக்க முடியும். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஏற்கனவே கடந்துவிட்டன. அதனால்தான் அவன் இனி இந்த மாடியில் தங்க முடியாது. ஒரு பெருமூச்சுடன் கபிலன் வெள்ளை படிக்கட்டில் ஏறினான். அவன் உச்சியை அடைந்ததும் வெள்ளை ஒளி அவரது உடலைச் சூழ்ந்து 3வது மாடியிலிருந்து மறைந்தார்.